வணக்கம். இன்றைய குறள் "அவித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையைக் காட்டிவிடும்." அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை உடையவனைக் கண்டு திருமகள் வெறுத்து அவனை தன் தமக்கையான மூதேவிக்குக் காட்டி தான் அவனை விட்டு நீங்கிப் போய்விடுவாள் அப்படின்றதான் இந்த கருத்து. இதுக்கு நான் எழுதின கதை. அதாவது நாகலிங்கம், கருடாழ்வார் அப்படின்னு 2 பேர். அவங்க 2 பேருமே நண்பர்கள் தான். ஆனால் எதிர் எதிர் வீட்டில் உள்ளவர்கள். இதில் கருடாழ்வாருக்கு தினசரி ஒரு கடிதம் வரும். ஏன்னா அவர் ஒரு வியாபாரி மற்றும் பல சமூக சேவைகளை செய்து வருவதனால் அவருக்கு நிறைய கடிதங்கள் வரும். ஆனால் நம்ம நாகலிங்கத்துக்கு ஒரு லெட்டரும் வராது. ஆனால் இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, ஐயோயோ ஏற்ற மாதிரி கருடாழ்வாருக்கு எப்போ பார்த்தா லெட்ரு வந்துக்கினே இருக்குது அப்படின்னு பார்த்து பொறாமப்படுறது தான் ஒரு வேலையே. டெய்லி இந்த வேலை நடக்கும். இது நமக்குன்னு ஒரு லெட்ரு வர மாட்டேங்குது, ஒரு லெட்ரு இவனுக்கு மட்டும் டெய்லி லெட்ரு வருது அப்படின்னு பொறாமப்பட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவருக்கும் ஒரு லெட்ரு ஒன்று வந்தது. அந்த லெட்டரை பார்த்திங்கன்னா என்னான்னு வந்துடுச்சுன்னா, அதுவும் அந்த லெட்டரை எடுத்து வந்த உடனே அதை எடுத்துன்னு போய் நேராக போய் கருடாழ்வார்கிட்ட காட்டுறாரு. பாரு, எங்களுக்கும் லெட்ரு வரும்ல, நாங்களும் பிரித்து படிப்போம்ல அப்படின்னு லெட்டரை தட்டி காட்டுறாரு. அவருக்கு லெட்ரு வந்துருச்சான் அவருக்கு. ஒரு கருடாழ்வார், சரி அதனால் என்ன பிரித்து படியுங்க அப்படின்னு கருடாழ்வார் சொல்கிறார். அதை பார்த்து பிரித்து படிக்கிறார் நாகலிங்கம். அதை படித்த உடனே ஆடி போய்விட்டார். ஆம், சென்னை ஹைகோர்ட்டிலிருந்து இவருடைய வக்கீல் ராமநாதன் எழுதிய கடிதம். நாம் நடத்திய வழக்கு தோல்வியடைந்தது. தீர்ப்பு எதிரிக்கு சாதகமாக எடுத்து மன்னிச்சிருங்க என்று வந்தது. படித்ததான் ஆடி போய்விட்டார் நாகலிங்கம். என்னடா இது, நமக்கு லெட்டரே வரமாட்டேங்குதுன்னு நினச்சி வரமாட்டேங்குதேன்னு நினைக்கணும். இப்போ வந்த ஒரு லெட்டரில் இருக்கிற மொத்தமும் போயிடுச்சு எனக்கு. இதுக்கு லெட்ரு வராமே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனால் உண்மையாக லெட்ரு வரணும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் அந்த ஏற்ற மாதிரி இருக்கிற கருடாழ்வார், அவருக்கு லெட்ரு வந்தது நமக்கு வரலையே அப்படின்ற ஆதங்கத்தில் தான் அப்படி சொன்னார் ஒழிஞ்சு, உண்மையில் தனக்கு லெட்ரு வரணுச்சுன்னா அது நல்ல ஒரு விஷயமாக தான் வந்திருக்கும். ஆனால் அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு இவருக்கு வர நல்லது கூட கெட்டு போயிடுச்சு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனது வீட்டில் யாரோ ஒரு பெண்மணி ஏற்ற மாதிரி தானே அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் இவருடைய வீட்டை பார்க்குறாரு. என்னடா இதுன்னு பார்க்கும்போது அங்கே யாரோ ஒரு பெண்மணி உக்காந்துக்கிறாங்க மாதிரி தெரியுது. யாரா அதுன்னு ஒத்துக்க வச்சா மூதேவி உக்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது அனைவரும் ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.